கறி குழம்பு டேஸ்ட்லேயே பட்டாணி குருமா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு அன்னாச்சி பூவில் பாதி அன்னாச்சி பூ எடுத்துக்கிறணும், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதோட ஒரு கைப்பிடி தேங்காய் பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சோம்பு, கல்பாசி சேர்த்து அதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். மசிச்ச உருளைக்கிழங்கையும் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதித்து வற்றினதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி புதினா தலையை சேர்த்து இறக்கிட்டா கமகமன் கறி குழம்பு டேஸ்ட்லேயே பட்டாணி குருமா குழம்பு தயார்.